வெல்கம் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி எஜுகேஷனல் யூடியூப் சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா February 2023 எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 10-12 டேஸ் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் பேப்பர் 1ல் ஒரு 80% பக்கம் ஜேஆர்எஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எப்படி ட்ரை பண்ணலாம், 80% மார்க்குக்கு எப்படி ட்ரை பண்ணலாங்கிற சில பிளானிங் ஸ்ட்ராட்டஜிஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்குண்டான ஸ்ட்ராட்டஜியில் ஃபஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட்னா நத்திங், நம்மளுடைய நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்போம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருக்கலாம், ஹையர் ஸ்டடீஸ் பிஹெச்டி இப்படி எதையோ ஒன்று அப்ளை பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருப்போம். அதனால் நம்ம எப்படி நம்மளுடைய டைம் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய இந்த லெஸ் டயத்துக்குள்ளே இந்த மேனேஜ்மெண்ட் டயத்தை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே ஒரு பிளான் போட்டு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. பிகாஸ் நமக்கு செகண்ட் பேப்பருங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய காலேஜ் பாடம் நடத்தும் போதோ இல்லை படிக்கிற டயத்தில் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுங்கிறதுனால நம்ம அதில் ஓரளவுக்கு வெல் ப்ரிப்பேர்டாக இருப்போம். அதனுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். பட் ஃபஸ்ட்டு பேப்பருங்கிறது இருக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸுமே யூஜிசி நெட்டில் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் சில யூனிட்டில் நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருப்போம், சில இதில் இருக்க மாட்டோம். அதனால இருக்கிற டயத்துக்குள்ளே எல்லா யூனிட்டையும் எப்படி நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு வச்சுக்கணும். அதுக்கு ஒரு சின்னமாக டைம் டேபிள், நம்ம டெய்லி ரொட்டீன் ஒர்க்குக்குள்ளே டைம் டேபிள் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா இந்த 15 டேஸ்க்குள்ளே நம்ம எப்படி அதை கவர் பண்ணலான்னு பார்க்கலாம். தென் என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய இதில் நமக்கு தெரியும் 10 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா யூனிட்லேயுமே நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருக்கணுங்கிறது கிடையாது. ப்ரிப்பேர்ட் நம்ம பண்ணி வச்சுருப்போம். அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு உண்டான டயத்தை நம்ம இங்கே இருக்கிறதுலையே பார்த்து வச்சுக்கலாம். தென் அதை நம்ம குயிக் ரிவிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன நம்ம இது வரைக்குமே ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருப்போம்ல, அந்த ஸ்ட்ராட்டஜியை எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடணும். தென் அங்கே பார்த்தா 10 யூனிட்ஸ் இருக்க பாருங்கள், அந்த யூனிட்ஸ்லேயே இன்றைக்கி நான் டீச்சிங் பண்ண போகிறேன், நாளைக்கு ரிசர்ச் பண்ண போகிறேன், இந்த மாதிரி நம்ம பிரிச்சுட்டு நமக்கு இருக்கிற இப்போ பர் டேக்கு நமக்கு 3 ஹவர்ஸ் டைம் கிடைக்குதுன்னா இன்றைக்கி டீச்சிங்கை முடிச்சிடலாம், நாளைக்கு கம்யூனிகேஷன்ஸ், இப்படி நம்ம அந்த டைம் டேபிள் 3 ஹவர்ஸ்லேயும் அதை பிரித்து பார்த்துட்டு சாப்டர் வைஸ் அதுக்குள்ளே நல்லா ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறத வெல்டுவாக நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம செகண்ட் பேப்பருக்கும் டைம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் நம்ம பர் டேக்கு ஒரு 3 ஹவர்ஸ் மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணாலுமே ஃபஸ்ட் பேப்பரில் 40 கிட்ட நம்ம வாங்க முடியும். தென் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் சப்ஜெக்ட் எதுவோ அந்த சப்ஜெக்டில் நம்ம நல்லா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு, கொஞ்சம் தெரியாத சப்ஜெக்டாக இருந்தால் இந்த லாஸ்ட் மினிட்ல போய் நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். அப்புறம் நம்ம பார்த்த இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் ஏதாவது நம்ம பார்த்துருப்போம் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எதற்காக பார்க்குறோம்னா கொஸ்டின்ஸ் திரும்ப வராது, பட் அதனுடைய கான்செப்ட் அது நமக்கு திருப்பி வரும். அந்த கான்செப்டுக்குள்ளே தான் ஹரிசாண்டலி நம்ம ஒரு ப்ரிப்பரேஷனை நம்ம பண்ணுறதுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஏன்னா சிலபஸில் ஹெட்டிங்ஸாக இருக்கும், அவங்க எப்படி கேட்டிருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நம்மளே எந்தெந்த மாதிரி இடத்துலலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோங்கிறத அந்த மிஸ்டேக்ஸை நம்ம மைண்டில் நோட் பண்ணி, இந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸில் நான் மிஸ்டேக் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறத ப்ரீவியஸ்லி நம்ம நோட் பண்ணி வச்சிட்டோம்னா எக்ஸாம் ஹாலுக்கு போகும் பின்னாடி அந்த மாதிரி கொஸ்டின் இருந்துச்சுன்னா நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுலேருந்து நம்ம அதை தவிர்த்திடலாம். தென் வேகமாகவும் ஸ்பீடாகவும் நம்ம அந்த கொஸ்டின்ஸை பண்ணுறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்கும். தென் ரெஃபரன்ஸ் நோட்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம இவ்வளோ நாள் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நோட்ஸ், நம்ம ஏதோ ஒரு புக்கில் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். இவ்வளோ நாள் நம்ம எந்த புக்ஸில் ப்ரிப்பேர் பண்ணோமோ அதே புக்கையே நம்ம திரும்பவும் இப்போவுமே இந்த 15 டேஸ்க்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா புதுசாக இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம ஏதோ ஒரு புது புக்கை வாங்கி புதுசாக படித்து புதுசாக நோட்ஸ் எடுத்துலாம் நம்ம இப்போ போய் பார்த்துட்ருக்கிறதுக்குண்டான டைம் நமக்கு கிடையாது. அதனால் இருந்த நோட்ஸ் அப்புறம் அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குமோ அதெல்லாம் நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு நம்ம படித்த புக்கையே 1 செகண்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ண புக்கை 1 செகண்ட் நம்ம பார்த்து வைக்க போகிறோம். தென் ஹேண்ட் ரிட்டன் குயிக் ரெஃபரன்ஸ் நோட்டு எல்லோருமே நம்ம ஹேண்ட் ரிட்டனாக
நோட்ஸ் எடுத்திருப்போம்ல, அந்த நோட்ஸை நம்ம வந்து ரிவைஸ் பண்ணி பார்த்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து காமர்ஸ் பண்ணும்போது 5 இயர்ஸ் பிஃபோர் வந்து காமர்ஸ் பண்ணும்போது இதெல்லாம் என்னுடைய நோட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் லாஜிக் பண்ணதுக்கு இந்தியன் லாஜிக் எஜுகேஷன் அதனுடைய நோட் இங்கே இருக்கும். இதெல்லாம் எக்கனாமிக்ஸ் ஹச்ஆர்எம் நோட்ஸ் இதில் இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்டர்பிரினர்ஷிப் இது வந்து என்னுடைய காமர்ஸ்க்கு. நான் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஐபி மேனேஜ்மெண்ட் தென் இங்கெல்லாம் பார்த்தோம்னா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் நோட்ஸ் இதுக்கு எல்லாமே இதையும் தாண்டி இன்னும் நிறைய நோட்ஸ் இருக்குது. இதுலெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்லேருந்து கேட்கப்பட்ட மெத்தடாலஜி நான் பண்ண மிஸ்டேக்ஸ் இப்படி இந்த நோட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி நோட்டில் நான் ஹேண்ட் ரிட்டனாக வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். எனக்கு அது நல்லா ஈஸியாக புரியும். இப்போ யாருக்காவது ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து எக்கனாமிக்ஸ் நோட்ஸ் வேணும் யூஜிசி நெட்டுக்குன்னா எனக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் இருந்துன்னா அதில் 4 கொஸ்டின் கரெக்டாக எடுக்கிற அளவுக்கு வந்து என்னுடைய நோட்ஸில் அதில் இருக்கும். பட் அது எனக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும். அதை வந்து ஏதோ ஒரு நோட் மாடலில் மாற்றி அதுக்கப்புறம் தான் வந்து யூடியூப்பில் நான் வந்து இந்த எஜுகேஷன் வெப்சைட்லாம் வந்து கொடுக்க முடியும். அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் இந்த ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் லாஜிக் எஜுகேஷன் இதுக்கெல்லாம் வந்து நோட்ஸ் இருக்குது. அந்த நோட்ஸை தான் இப்போ வந்து நம்ம மாற்றி வீடியோ வந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி நம்ம எழுதி வச்சுருக்க இந்த நோட்ஸை வந்து நம்ம நல்ல ஒரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு போயிடணும். தென் இது வரைக்கும் நம்ம வந்து குயிக் ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ராட்டஜிஸை பார்த்துருக்கோம். இப்போ இந்த 4வது பாயிண்ட் என்னென்னா எக்ஸாம் ஹாலுக்கு போன பின்னாடி எக்ஸாம் பேப்பரை நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இனி பார்க்க போகிறோம். தென் வந்து லென்த்தி அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின்லாம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறமா ஆக்டிவ் மைண்டில் ஸ்பீடாக வந்து ஒர்க் பண்ணணும். இதாங்க சால்விங். அதாவது ஆக்டிவ் மைண்டுங்கிறது என்னென்னா சில கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிட்டுனாலுமே ஏபிசி அந்த ஆப்ஷன்லாம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அதை ரிலேட் பண்ணி அதனுடைய ஆப்ஷனை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்பீடாக கண்டுபிடிக்கணும். ஆக்டிவ் மைண்டாக நம்ம வந்து எக்ஸாம் ஹாலுடைய மைண்டில் வந்து இருந்தாலே மேக்ஸிமம் வந்து பயம் எதுவுமே இல்லாமல் இருந்தாலே நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு முடியும். தென் வந்து அட்டெம்ப்ட் ஆல் கொஸ்டின்ஸ். அட்டெம்ப்ட் எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம அட்டன் பண்ணணும். நமக்கு மொத்தம் வந்து ஃபஸ்ட் பேப்பரில் 50 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 16 மினிட்ஸ் இருக்குது. அந்த 60 மினிட்ஸ்க்கு 10 மினிட்ஸ் 55 மினிட்ஸ் எடுத்தாலும் ஒரு 5 நிமிஷம்லாம் நம்மளோட மெயின் பேப்பருக்கு கொடுத்துடலாம். நம்ம சப்ஜெக்ட் பேப்பருக்கு இதுலேருந்து நம்ம கொடுக்க முடியும். இல்லை டேட்டா இன்டர்பிரேஷன் அதுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் நம்ம எடுத்துக்கலாம். பட் மற்ற எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு 45 செகண்ட்குள்ளே ஒரு கொஸ்டின் நம்ம வந்து அட்டன் பண்ணுற மாதிரி ஸ்பீடாக ஒர்க் பண்ணினா எல்லா கொஸ்டினுமே வந்து மொத்தம் 50 கொஸ்டினையும் வந்து நம்ம அட்டன் பண்ணணும். பிகாஸ் நெகட்டிவ் மார்க்கு கேட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் இருக்கிற மாதிரி நமக்கு யூஜிசி நெட்டில் கிடையாது. அதனால ஆல் கொஸ்டின்ஸையும் நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.